அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், திருமணம், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. ரிஷபம் யோகமான ராசி. இரண்டாவதாக வரக்கூடிய ராசி தனராசி. சுக்கிர பகவான் அதிபதிங்கிற ஸ்தானத்தில் இருப்பதனால எப்போவுமே நீங்கள் இருக்கக்கூடிய இடம் செல்வாக்காக இருக்கும். நமக்கு சில கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபத்துக்கு பல விஷயங்கள் நம்ம பெருமையாக சொல்லலாம். ஏன்னா இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பொருளாதார ரீதியில் மட்டும் கிடையாதுங்க, குடும்ப ரீதியில் ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையானவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க உங்களை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு இருப்பீங்க. ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல அற்புதமாக பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். ஒரு குடும்ப இல்லறசிகளாக இருந்தாலும் சரி, குடும்ப பெண்களாக, அதாவது ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமம் ரொம்ப புரிஞ்சு வச்சுருப்பீங்க. அது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவங்க. மற்றவங்களை நம்மளை குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கக்கூடாது. குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், கட்டினவங்களை எப்படி வச்சுக்கணும், அது மட்டும் கிடையாது. மற்றவங்க மதிக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி சிறப்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு திறமையானவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரர். ஆனால் கடுமையான கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடியவங்களும் ரிஷபராசிக்காரர் தான். மற்றவங்களுக்காகவே எல்லாமே பண்ணுவீங்க. தன் சுயநலத்தோடு வாழ தெரியாது. அதே சமயத்தில் உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும், எல்லா முயற்சிகளையும் எடுத்துகிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் பண்ண முடிகிறதில்ல. அடுத்தவங்களுக்குன்னு ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. முடியாத வேலை நீங்கள் போய் பாருங்கள், அவங்களால முடியல, நீங்கள் போனீங்கன்னா அது முடிச்சு கொடுத்துருவீங்க. ஆனால் நமக்குன்னு ஒன்று பண்ணும்போது தாமதம். நடக்கிற மாதிரியே இருக்குது, நடக்க மாட்டேங்குது. கிடைக்கிற மாதிரியே இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், வந்துடும், ரைட், ஓகே, சக்ஸஸ். எங்கே பார்த்தா மறுபடியும் தள்ளி போகுது. இப்படி தான் சில போராட்டங்களை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னும் சிலருக்கெல்லாம் சொல்ல போனோம்னா வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோமே, என்ன கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தவங்களுக்கு சொன்னால் அது நம்மளை கௌரவ பிரச்சனையாக வருமே அப்படின்ட்டு மனசுக்குள்ளே அப்படியே போட்டு குமுறிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனுபவிக்கக்கூடியது யாருன்னு கேட்டோம்னா இந்த ரிஷபராசிக்காரர். வாழ்க்கைங்கிறது தேடி வந்திருக்கும் சில உறவுகள். கடைசியில் பார்த்தோம்னா அது நீங்கள் விரும்பி நெருங்கி போகும்போது அது விலகி போய் உங்களுடைய மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் சந்திச்சிருப்பீங்க. அதே சமயத்தில் அதனால் வேலையிலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுக்க முடியாமல், வேலையிலும் சில பிரச்சனைகள் ஏற்படுற அளவுக்கும், அதே நேரத்தில் இடமாற்றங்கள் பண்ணியும் திருப்தி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. ஆக மொத்தத்தில் யாருக்காக நம்ம வாழ்ந்தோமோ அவங்களே நம்மளை காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி இன்றைக்கி நம்மளுடைய மனசை உடைச்ச மாதிரி, சுக்கு தூளான மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு சொல்கிற பாருங்க, இந்த ஏப்ரல் மாதம் கிரக பெயர்ச்சிகள் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். எப்போவுமே கெட்டவங்க கெட்டுகிட்டே இருப்பாங்கிறதுல இல்லைங்க, சரிங்களா? அதே நேரத்தில் கஷ்டப்பட்டவங்க ஒரு பலன் எந்த அளவுக்கு ஒரு மேடு இருக்கோ அதுக்கப்புறம் ஒரு இரக்கம் இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய கடுமையான போராட்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்த மாதிரி தான் இந்த ஏப்ரல் மாதம். சில தீர்க்கமான முடிவுகள் எடுப்பீங்க, சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். காரணம் சொல்ல போனோம்னா புதன் 10ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு, அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு, அதாவது இருந்து விரயஸ்தானத்துக்கு சஞ்சாரம் ஆவார். அது மட்டும் கிடையாது, சூரிய பகவான் 14ஆம் தேதி உங்களுடைய இந்த ஏப்ரல் மாதத்தில் பார்த்தோம்னா லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் உச்சபலம் உங்களுடைய விரயஸ்தானத்தில் வரும்போது இடம் மாற்றங்கள், சில வாய்ப்புகள், அரசியல் அரசாங்க சார்ந்த சில விஷயங்கள், சில போராட்டங்கள் அப்படின்னா தடைகள்
ஏற்பட்ட அந்த சில விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு பயணங்களால் அனுகூலமான ஒரு மாற்றங்கள் உருவாகும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் கண்டிப்பாக தீரும். சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கை திருமணம் பண்ணி இன்றைக்கி போராட்டமாக போயிட்டுருக்குதே, பிரச்சனைகள் போயிட்டுருக்குதே, வாழவும் முடியல, பிரியவும் முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. சிலர் எதிர்பார்த்து இருந்திருப்பீங்க ஒரு கமிட்மெண்ட்டில், அது பார்த்தோம்னா எல்லாம் வந்தது கடைசியில் பார்த்தா இன்றைக்கி எல்லாமே சிக்கலாகி போச்சு. சேர்ந்து வர முடியுமா, விரும்பிய வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்புனால வீட்டில் இருக்கக்கூடியவங்க எடுக்கக்கூடிய முடிவு தனக்கு பிடிக்கலை, தான் எடுக்கக்கூடிய முடிவு மற்றவங்களுக்கு அது ஏற்றுக்கலை. ஆக மொத்தத்தில் சொல்லவும் முடியல, மனசில் போட்டு அடக்கவும் முடியல. வாழ்க்கைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்திட்டு போகிறது, எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுங்கிறது புரியாத ஒரு சூழ்நிலைகள். மாணவ மாணவியர்களுக்கு படிச்சுட்ருக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக நல்ல உற்சாகம் பிறக்கும். நல்ல ஒரு மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய ஒரு கல்வி, ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகள் உருவாகும். காரணம், செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மீனத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக யோகத்தையும் செல்வாக்கையும் சிறப்பான ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்போகுதுங்க. இயல்பாகவே 10ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம், சரிங்களா, 10ல் ஒரு பாவி இருக்கணும்பாங்க. கண்டிப்பாக 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் பிரச்சனை இருந்து, அதாவது இந்த பிரச்சனை, இந்த வேலையே விட்டுறலாமா, புதிய வேலை தேடலாமா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்புகள் அமையும். அது தூர பிரயாணங்கள், வெளிநாடு வாய்ப்புகள், சாதகமான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அரசாங்க வேலை எதிர்பார்த்து ஒரு முறைக்கு பல முறை எல்லாம் எக்ஸாம் எழுதுனுங்க, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, அது முடியாமலேயே போயிட்டு இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மீண்டும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்போ அல்லது அரசாங்க வேலைக்கு உண்டான ஒரு முயற்சிகளோ எடுக்கும்போது உங்களுக்கு அரசாங்க சார்ந்த சில விஷயங்கள் சாதகமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் இனி வரக்கூடிய காலத்துக்கு நமக்கு ஒரு இன்றைக்கி போட்டால் ஒரு முடிவு, இன்றைக்கி எடுத்த ஒரு முடிவுகள் எதிர்காலத்துக்கு தேவையான ஒரு வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக இருக்க போகுதுங்க. இயல்பாகவே பார்த்துட்டோம்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய சில மனசில் சில அடுத்தவங்களால் சில காயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும், பிரிவுகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் உண்டாக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருந்து ஒன்று இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக அமையப்போகுதுங்க. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து கவனத்துடன் செயல்படுறது சிறப்பாக இருக்கும். எல்லாத்த விட 2ஆம் இடம் குரு பகவான் இருப்பது தனஸ்தானத்தில் இருக்கிறது. வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோடு செயல்படுறது அற்புதம். லாபாதிபதி 2ஆம் இடம், குடும்பம், மகிழ்ச்சி, பண வரவு, எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களை சக்ஸஸாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு சாதகம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சில பாதிப்புகள் சரியாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள். எல்லாத்தை விட கல்யாணம் ஆகி திருமணம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு, புத்திர பாக்கியம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உருவாகும். அதே நேரத்தில் இல்லற சம்மந்தப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலும் ஒரு மன மகிழ்ச்சி கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுதுங்க. கடினமான முயற்சிகள் எடுங்க, பொறுமை கையாளுங்க. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் நிச்சயமாக நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டம். தீர்க்கமான முடிவுகளால் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சாதகமாக அமையக்கூடிய சந்தர்ப்பமான மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம், சரிங்களா. இப்போ சொன்னது கோட்சார அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள் நான் சொல்லியிருக்கிறேன். கோட்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகம் தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். காரணம், லக்னம், தசா புத்தி, அந்தரம், சூட்சுமம், உங்களுடைய நடக்கக்கூடிய திசை யோகாதிபதி திசையா இல்லை பாதகாதிபதி திசையா, இந்த நேரத்தில் எந்த வேலை செய்யணும், எப்படி செய்யணும், எந்த திசையில் செய்யணும். ஒரு வீடே கூட இந்த வாசல் நமக்கு ஒத்து வரும், சில வாசல் ஒத்து வராது. சில பேருக்கு கூட்டு தொழில் சரி வர்றதில்லை, சில பேருக்கு சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்போம், ஒரு கட்டத்தில் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தோம்னா எல்லாமே லாஸ் ஆகிப்போச்சு, பிரச்சனை ஆகிப்போச்சு. இன்றைக்கி ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தேடி தேடி வந்துட்டுருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு நம்மளுடைய முழுமையான பலன்கள் அந்த ஜாதகத்தில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ சில விஷயங்கள் நமக்கு பாதகமாக கூட நாம்ளே நமக்கு அறியாமல் கூட செஞ்சிட்ருப்போம், புரியுதுங்களா, தெரியறதில்லை. அதனால் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை
பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்க்காமல் இருந்து நம்மக்கிட்ட பார்க்கணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் கீழ் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் அனுப்பிவிடுங்க. முழுமையான பலன்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமாக கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கண்ணாடி போல் நம்ம முகத்தை எப்படி கண்ணாடியில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோமோ, ஜாதகம் மூலமாக எது எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நிர்ணயிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும், அதை பார்த்து சரிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஜாதகத்தோடைய அடிப்படை விளக்கம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.